அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் தினந்தோறும் ஓதப்பட இருக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்களில் ஏதேனும் இறை வசனத்திற்கு விளக்க உரைகளை வரிசையாய் பார்த்து வருகிற நாம் ஓதப்படக்கூடிய வசனங்களில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப 3-4 முறை இடம்பெற்றது. அவ்வாபு என்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன, அதன் விளக்கம் என்ன, யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தினான், ஏன் அப்படி அவர்களை சொன்னான்? அவ்வாபு மிக அதிகமாக இறைவனை முன்னோக்குபவர், இறைவனை சார்ந்தவர், இறை வழிபாட்டிலேயே இருப்பவர், இறைவனின் பக்கம் மீளுபவர் என்றெல்லாம் பல்வேறு பொருள்கள் அவ்வாப் என்ற வார்த்தைக்கு உண்டு. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் 3 நபிமார்களுக்கு அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்தினார். 3 நபிமார்கள் விஷயத்திலேயும் இந்த வார்த்தை வந்தது. ஒன்று, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னான், இன்னஹு அவ்வாப், அவர் எப்போதும் தன்னுடைய ரப்பை முன்னோங்கியே இருந்தார். அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னான், வவஹப்னா லி தாவூத சுலைமான நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை அன்பளிப்பாய் வெகுமதியாய் வழங்கினோம், அவர் அடியார்களில் நல்லவர், இன்னஹு அவ்வாப், அவரும் ரப்பை சார்ந்தே இருந்தார், இறைவனை முன்னோங்கியே இருந்தார். அடுத்து ஒரு வரலாறு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு முழுமையாக பேசிய இறைவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அதே வார்த்தை சொல்லுகிறான், இன்னா வஜத்னாஹு சாபிரா, நாம் அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம், நிஅமல் அப்து, அவர் அடியார்களில் நல்லவர், இன்னஹு அவ்வாப், அவர் ரப்பை முன்னோங்கியே இருந்தார். ரப்பையே சார்ந்திருப்பவர், ரப்பையே முன்னோங்கி இருப்பவர், ரப்பின் பக்கமே மீளக்கூடியவர் என்பதுதான் அவ்வாப் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த 3 பெருமக்கள் நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள், அவ்வாபுகளாக இருந்தார்கள். அவ்வாபுகளாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்வின் ஏற்றத்திலும் சரி இறக்கத்திலும் சரி அல்லாஹுவை சார்ந்தே இருக்க வேண்டும். இருக்கிற போதும் சரி இழந்து விட்ட போதும் சரி அல்லாஹுவை சார்ந்தே இருக்க வேண்டும். இறைவன் நிறைய கொடுத்த போதும் அவனை சார்ந்து, கொடுத்தவைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்ட போதும் அல்லாஹுவை சார்ந்து. இதற்கு அவ்வாப் என்று பெயர்.